அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்று ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். என்ன டென்ஸ்ல பேசுறாரு? நடைமுறையில சொல்றாரு. இன்னைக்கு இருக்குங்கிறாரு. நீங்க நம்ம ஒத்துப்போமா? நான் சாத்தான் சொன்னே உங்களுக்கு கோவம் வந்துருக்கும். என்னன்னா திடீர்னு மாஸ்டர் சொல்றாரு, ஒன்றுக்கு ஒன்று அது பிணைக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம உணர்ந்துட்டாங்கன்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? வெளியில தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். உள்ளான மனுஷனுக்குபடி எதன் மேல பிரியமா இருக்கிறாங்க? அவர் எப்படி சொல்றாரு? எங்க கிடைக்காத பிரியம்? அப்ப வெளிப்படையா என்ன இருக்குது? மாம்சக்கிரியை. உள்ள என்ன இருக்குது? இப்ப சாமியோட கேட்டீங்கன்னா ஆனா உள்ள இருக்குது. வெளியில பல காரியத்துல என்னால முடியல பார்த்துதான் சொன்னீங்க. நான் கேட்டதான் அதான் சொல்லுவேன். அதான் சொல்றாரு, உள்ள எனக்கு இருக்குது அதை சிந்தனை. ஆனா வெளியிலெல்லாம் எல்லாம் செய்யறதெல்லாம் பல விதத்துல நான் செய்யலாம். இதை நம்ம ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டாதான் கொஞ்சம் பிடிங்க. அதான் தெரிய முடியும். சில வாலிபர்கள் பாஸ்ட் ஆவாங்க. அவங்க கொஞ்சம் முதிர்ந்து இருக்கிற பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது அவனை சுத்தமாக ஒன்றும் பிடிச்சி வெயில காய வச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை தட்டி கொடுத்து நம்ம பக்கமா என்ன பண்ணுறோம்? இழுக்கதான் பார்க்கணும். வேற அவன் என்ன பண்ணக்கூடாது? ரோஸ் கட் பண்ணி அனுப்பிடக்கூடாது. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. கூட்டு போட்டு சிறையாக்கி வச்சிருக்கான். அப்ப சிறைங்கிற வார்த்தை என்னன்னா, என்னெல்லாம் சொல்லுதோ அதை அப்படியே நான் செய்கிற ஒரு நிலையில இருக்கிறேங்க. செஞ்சேன்னு சொல்ல என்னை வந்து அதை அப்படி அட்டாக் பண்ணுதுங்கிறாரு. அந்த அட்டாக்க சொல்றதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, முழுமையான வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு? சிறை. உள்ளதான் இருக்கிறேன், ஆனா என் சிறை பிடிச்சு கூட வச்சிருக்கான். ஆனா அவன் விருப்பப்படி நான் செய்யலைங்க. என்னை சிறைப்படுத்தியே அவன் வச்சிருந்தானா, அவன் விருப்பப்படி நானே செய்யல. எப்படி இருக்கு? நம்ம பிரசங்கம் பண்ணுவோம், நீ வந்து காம உணர்வே இல்லாம இரு அப்படின்னு சொல்லுவோம். மனிதன் ஹியூமன் நேச்சர் என்னன்னா, எவெல்லாம் மனிதனா பிறந்தானா அவனுக்கு 8 வயசுல பெண்ணுக்கு காம உணர்வு வருகிறது, இச்சை ஆசை உணர்வுகள் வருகிறது. அப்படின்னா அது வேதம் என்ன சொல்றதுன்னா, இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கிற. அப்ப அந்த சிறைக்குள்ளேயே அதன் விருப்பத்தை நிறைவேற்றாதவனா இருக்கிறார். அது மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது. கண்ணால பாரு, ஆசை வந்துச்சுன்னா அதை செஞ்சிடாத, அது வேணான்னு விலகி வாங்குறது. ஆனால் இச்சை அடக்கம் உள்ளவங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்யலாம்? இச்சை எனக்கு யாவது பாஸ்டாங்க, இச்சை வரலன்னா நீ மனுஷனே கிடையாதுடா, விக்கிரகம் வரும். ஆனால் அந்த வந்ததின் விருப்பத்தை நீ நிறைவேற்றாமல் இருப்பதான் இச்சை அடக்கம் உள்ளவங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திருந்தாலும் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் சொல்ல இச்சை அடக்கம்.